லிங்கம் வாஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அருமையான ஒரு பில்டிங், அதாவது கட்டடம் கட்டப்பட்டுள்ள ஒரு பில்டிங்கையும் அடியேன் வரைபடம் அமைத்து குழிக்கணக்கு சரிபார்த்து மதுரையில் ஒத்தக்கடை அப்படின்ற ஒரு பகுதியில் ராயல் கார்டனுங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அமைப்பில் இந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு அன்பர் கட்டி ரெடியாக வச்சுருக்கிறாரு. நம்ம பில்டிங்கையும் வரைபடத்தையும் குழிக்கணக்கையும் இப்போ பார்ப்போம் வாங்க. 26 37 121 குழி 67 வயது பொருத்தம் 7 பொருத்தங்கள் 11 பொருத்தத்தில் உள்ளது. இப்பொழுது 5G 4C 3R இதெல்லாம் பார்த்துட்டு பிளானுக்கு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டடத்துக்கு உள்ளேயும் காமிக்கிறேன். இப்போது இந்த வரைபடத்திற்கு போர் உள்ள பின்னாடி அமைச்சிருக்கிறாங்க. அதை காமிக்கும்போது சொல்கிறேன். போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் அமைச்சிருக்கிறோம். இந்த ஏரியாவில் சம்பு போட முடியாதுங்கிறதெல்லாம் போடலை. செப்டி டேங்க் வாயுமொழியில் இந்த இடத்துல தான் இருக்குது. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளானையும் பார்க்குறோம், பில்டிங்கையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உள்ளே போகும்போது பார்க்கிங் 14க்கு 12, ஹால் 14க்கு 11, பெட்ரூம் 10க்கு 10, 2 ஜன்னல்கள் கொண்டது. இந்த இடத்துல கபோர்டு அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஹாலில் இந்த பகுதியில் பிரம்மாண்டமாக ஒரு ஷோகேஸ் கபோர்டு அமைச்சிருக்கிறோம். கன்னி மூலையில் இந்த இடத்துல ஒரு கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஜன்னல்கள் கொண்டது. 10க்கு 16 பெட்ரூம், அட்டாச் டாய்லெட், காமன் டாய்லெட், வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், கிச்சன் கம் டைனிங், பின் வாசல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அமைப்பு அடுப்பு. ஸோ 2 ஜன்னல்கள் கொண்டது. இது அவர் கட்டி விற்கிறாரு ப்ரொமோட்டரு. அருமையாக வாஸ்துபடி சரியாக நாங்கள் கட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வரைபடத்தை கொடுத்துருக்குறோம். மாடிப்படி ஏறி மேலே போனோம்னாக்கா இந்த இடத்துல தான் டேங்க் வச்சுருக்கார். பெஸ்ட்டு வாஸ்து பிளான் ஃபார் மேற்கு. அனைவருக்கும் பொருந்துகிற மாதிரி என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா நேராக பார்த்தா யானை மலையை பார்த்துடலாம். இதிலேருந்து பக்கத்தில் போனோம்னாக்கா நரசிம்மர், அதாவது ஒத்தக்கடை நரசிங்க பெருமாள் கோவில், அதுக்கு பக்கத்தில் பிரத்யங்கரா தேவி கோவிலும் முருகனும் இருக்கிறார். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அனைத்து விதத்துலேயும் பக்கமாக இருக்குது. ஒரு நல்ல பகுதியில் வீடு கட்டியிருக்கிறார். நல்ல மனிதர், பில்டர் ஆனவர் ஒரு சிறந்த மனிதர். நல்ல தரமாக கிரானைட் கற்கள் போட்டு அருமையாக கட்டியிருக்கிறாரு. பிளானும் வாஸ்துபடி இருக்குது. அதனால் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வரைபடம் பார்த்துட்டோம். இப்போ நாம் பிளானை கட்டியிருக்கிற மாதிரி அமைப்பையும் பார்ப்போம். மதுரையில் ஒத்தக்கடைங்கிற ஒரு பகுதியில் ராயல் கார்டன் புதுப்பட்டிங்கிற ஒரு பகுதியில் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. நல்ல டெவலப் ஆகிட்டுருக்கிற ஒரு ஏரியா இது. மேற்க பார்த்து அமையப்பெற்றது. முன்முகப்பில் கன்னி மூலையில் ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ இது சவுத்து பக்கம், தென்மேற்கு முன்முகப்பு கன்னி மூலை. ஸோ இது வெஸ்ட்டு ஃபேஸிங் வாயு மூலையில் கேட்டு. ஃப்ரண்ட்டு எலிவேஷன் தோற்றம் நல்லா இருக்குது. இரும்பு சம்மந்தப்பட்டது. ஃப்ரண்ட்டில் மேற்குக்கு உண்டான சனி பகவானுங்கிறதுனால அருமையாக இரும்புலேயும் நல்லா டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃப்ரண்ட்டில் டைல்ஸ் ஓட்டப்பட்டிருக்கு. மாடிப்படிக்கு கீழே இது இபி பாக்ஸு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் தலைவாசல், இரும்பு டோரு, டைல்ஸு. அதே மாதிரி தலைவாசலும் நல்ல டிசைனாக பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2 விண்டோவுக்கு பதிலாக கிரில் கொடுத்தப்பட்டிருக்கு. இது வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் அமைப்பு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் டோர். அழகான தோற்றத்தோட டோரு வித்து விண்டோ, நல்ல லாக்கர் டிசைனு, லாக்கர் பாலிஷ். இப்போ ஹால் சைஸ் பெஸ்ட்டு. கிரானைட்டு பார்டரை கொடுத்துருக்குறோம். கிரானைட் டிசைன்லேயே பார்டரில் கட்டிங்கோடு இருக்கிறது. ஹால் ஷோகேஸ் கபோர்டு, டிவி கபோர்டு. ஸோ மேலே லைட்டிங்கோட டியூப்லைட் மாட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஜன்னல். இது வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜன்னல். உட்டெல்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. வால் டிசைன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ இது ஈசான மூலை. ஸோ வடகிழக்கு மூலையில் நீங்கள் பிளானில் பார்க்கும்போது ஈசானத்தில் ஜன்னல். இந்த வாலும் ஒரு டிசைன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சொல்லப்பட்ட டிசைனில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இது கப்போர்டு கொடுத்துருக்கு. இது அந்த அறையினுடைய கன்னி மூலையிலையும் மேற்கு பக்கத்துலேயும் கப்போர்டு. டீ கூட்டில் லேமினேட்டட் ஷீட்டில் அருமையாக கொடுத்துருக்கு. கடப்பா ஸ்லாப்பில் உள்ளுக்குள்ளே ஸ்லாப்ஸ் போட்டு மேலே அதே மாதிரி இப்போ கிச்சனுடைய ஈசானத்தில் வாசல்.
ஸோ நல்லா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியாச்சு. எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷன், 2 ஜன்னல், விசாலமாக காற்று வெளிச்சம் வரும். ஸோ கீழே ஃபுல்லாக வந்து கபோர்டு ஒர்க்கு, அதில் வந்து நல்லா வந்து ஷீட்டு ஒட்டி பண்ணியிருக்கிறாங்க, சன்மைக்கா ஷீட்டு. அதே மாதிரி எஸ்எஸ் சிங்க்கு கொடுத்துருக்குறாங்க, ஃபுல் கபோர்டும் கொடுத்துருக்கு. ஸோ ஆர்னமெண்டெல்லாம் நல்லா ரிச்சாக இருக்கும். உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் கடப்பா ஸ்லாபும் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து கிளாஸில் திங்ஸ் வச்சா தெரிகிற மாதிரியும் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து கடப்பா ஸ்லாப் ஒவ்வொருதுலையும் பெயிண்டிங் பண்ணி கீழேயும் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இது அடுப்படியினுடைய. இப்போ உள்ளே நம்ம வெளியே போய் பார்த்தோம்னாக்கா ஈசான்யத்தில் நாங்கள் போர் போட்டிருக்கிறதையும் காமிச்சிருக்கிறோம். ஸோ இது கிழக்கு பக்கத்தில் இருக்கிற காலி இடம், வடகிழக்கு ஈசானத்தில் போர்வெல். ஸோ பின்பகுதியில் நிறைய காலி இடங்கள் இருக்குது. இப்போ இது முன்னிங்க நம்ம ஹால் வழியாக வந்து ஒரு டாய்லெட்டு, காமன் டாய்லெட்டு, அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது. ஸோ பின்னாடி நல்ல வென்டிலேஷனோடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் கப்போர்டும். அதே மாதிரி இன்னொரு அறையினுடைய வாலில் கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. டிசைன் ஒர்க்கு க்ரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி 2வது டாய்லெட், 2 டாய்லெட்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ இதனுடைய கப்போர்டு ஒர்க்கு. இப்போ ஹாலிலேருந்து வெளியே வந்து நம்ம அப்படியே வந்து மேலே ஏறி போக போகிறோம். ஸோ இது இன்னொரு அறை, 2 பெட்ரூம். ஸோ இது ஒரு பார்த்தது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டு, இன்னொரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டு. இது வாஷ் பேசின், அதே மாதிரி வென்டிலேஷனோடு கொடுக்கப்பட்டிருக்கு. யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட்டு கொடுத்துருக்கு. டைல்ஸு நல்ல டிசைன் ஒர்க்கு ஃபைனாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கன்னி மூலையில் இருக்கிற பெட்ரூமுடைய ஜன்னல். ஸோ லாஃப்ட்டு மேற்கு பக்கத்தில், அதே மாதிரி கபோர்டுக்கு இந்த கார்னரில் தான் நம்ம பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இது பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ பெஸ்ட்டு பிளான், ஃபுல்லாக ஃப்ளோரிங்கு, அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் எல்லாமே நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பிஜே செங்கல், அதுக்கப்புறம் வந்து முக்காலின் ஜல்லி க்ரஷரு, கம்பி எல்லாமே டாட்டா ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செங்கல் பிராண்டடு, அதனால் வந்து பிராண்ட் ஐட்டமே அனைத்தும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிளானும் வாஸ்துபடி இருக்குது, குழிக்கணக்கும் சரியாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல அருமையான பில்டர் தான் கட்டியிருக்கிறார். அதனால் தேவைப்படுறவங்க இந்த பில்டிங் வந்து நீங்கள் வேணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு அவருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து மேலே ஏறி போனோம்னாக்கா ஃபஸ்ட்டு, அதாவது மேலே மொட்டை மாடியில் வந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் ஃப்ரண்ட் சைடு, ஏன்னா கன்னி மூலையில் மாடிப்படி ஏறி மொட்டை மாடி போனோம்னாக்கா டேங்க் இருக்கும். ஸோ தட்டோடு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி 16 ரூபா தட்டோடு, அதை வாங்கி தான் அமைச்சிருக்கிறாங்க. கன்னி மூலையில் டேங்க் வச்சுருக்குறோம். கிராஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு எய்த்தாப்பில் பில்டிங் இருக்குது, சுற்றி பில்டிங்ஸ் இருக்குது. பின்பகுதியில் மாத்திரம் இப்போ தெரிகிறதான் யானை மலை. கிழக்கு பக்கத்தில் ரொம்ப தூரம் தள்ளி ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி யானை மலையும் இருக்குது. இதே வழியாக போனோம்னா நரசிங்க பெருமாளுக்கும் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பிரத்யங்கரா தேவி கோயிலும் பக்கத்தில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இது வந்து முன் முகப்பில் இருக்கிற ரோடு சைடு காமிச்சிருக்கிறாங்க, மாடிப்படி. வணக்கம், வாழ்க வளமுடன்.